நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான வெற்றி கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் பண்ருட்டி சட்டமன்ற தொகுதிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே போட்டியிடுகின்ற ஒரு வெற்றி வேட்பாளர் உங்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமானவர், உழைப்பால் உயர்ந்தவர், ஒரு அடிப்படை விவசாயியின் மகனாக பிறந்து உழைப்பால் உயர்ந்து இந்த பகுதி மக்களுக்கு பல நன்மைகள் செய்து இன்று உங்கள் முன் நின்று கொண்டு இரு கரங்களை கூப்பி எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று சொல்லுகின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர் என்னுடைய அருமை தம்பி தக்காளி மோகன் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவளித்து இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் அனைவரையும் பணியோடு பாசத்தோடு எல்லாவற்றுக்கும் மேல் உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றேன். இங்கே நம்முடைய மோகன் அவர்கள் வெற்றி பெற்றால் அடுத்த மாதம் சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்பார்கள். இது நடந்தாக வேண்டும். தமிழ்நாட்டை நாம் எல்லோரும் சேர்ந்து காப்பாற்ற வேண்டும். இந்த மோசடி ஆட்சி திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும். இந்த திமுக மக்கள் விரோத ஆட்சியை வேரோடு அகற்ற வேண்டும். அதற்கு பண்ருட்டி தொகுதியிலே நம்முடைய வெற்றி வேட்பாளர் மோகன் அவர்கள், தக்காளி மோகன் அவர்கள், இங்கே எனக்கு ஒரு ஆசை இருக்கு. மோகன் அவர்கள் குறைஞ்சது 50,000 வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறணும். முடியுமா? செய்வீங்களா? முடிஞ்சு போச்சு. மோகன், என் தம்பிகளும் என் தங்கைகளும் என் சகோதரிகளும் என் தாய்மார்களும் அண்ணன்மார்களும் முடிவு செய்து விட்டார்கள். இந்த தொகுதியின் அடுத்த எம்எல்ஏ தக்காளி மோகன் என்று முடிவு செய்து விட்டார்கள். தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குடும்பமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதில் அதிக பாதிப்புகள் பெண்கள், பெற்றோர்கள், தாய்மார்கள், பெண் குழந்தைகள், குழந்தைகள். தமிழ்நாட்டில் 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சி செய்து இன்று பெண்களுக்கு எதிரான, பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத ஒரு நிலை வந்திருக்கிறது. இதை ஒரு பொழுதும் மன்னிக்க முடியாத காரணம், தமிழ்நாடு என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு மாநிலம், ஒரு முன்னேறிய மாநிலம், அமைதியான ஒரு மாநிலமாக இருந்த காலம் இன்று அன்றாடம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெற்று வருகிறது. ஒரு முதலமைச்சர் தன் மாநிலத்தில் உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியவில்லை என்றால் அந்த பதவியில் இருப்பதற்கு தகுதியற்றவராக இருக்கிறார். அதிலும் ஸ்டாலின் அவர்கள் தன் மாநிலத்தில் உள்ள பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் உங்களால் பாதுகாப்பு வழங்க முடியவில்லை என்றால் எதற்கு உங்களுக்கு பதவி, இந்த பொறுப்பு, இந்த நிர்வாகம், இந்த ஆட்சி? கடந்த மாதம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2.5 வயது குழந்தையே காணோம். அவங்க அப்பா அம்மா தேடிட்டு இருக்கிறாங்க.
ஒரு நாள் முழுவதும் தேடினாங்க, இந்த குழந்தைய காண 2.5 வயசு. அடுத்த நாள் அந்த குழந்தை பிணமா கண்டுபிடிச்சாங்க. காவல்துறை விசாரணை பண்ணி பார்த்தா அந்த குழந்தைய போதையில திமுக மாவட்ட நிர்வாகி, இளைஞர் சங்க நிர்வாகி, திமுகவில் இருப்பவன் பாலியல் வன்கொடுமை செய்து கெடுத்து கொலை செய்த திமுக நிர்வாகி போதையில். நினைச்சு பாருங்க எந்த அளவுக்கு தமிழ்நாட்டை நாசப்படுத்தியதுன்னா, ஒரு 2.5 வயசு பிஞ்சு குழந்தை. அதே போன மாசம் மதுராந்தகம் பக்கத்தில் 14 வயசு பெண் குழந்தை, 2 மனித மிருகம் போதையில கெடுத்து நாசப்படுத்திட்டாங்க. போன மாசம் திருநெல்வேலியில 12வது படிக்கின்ற ஒரு பெண் மாலையில வீட்டுக்கு பின்னாடி போன நேரம் ஒரு நாள் அந்த பெண் காணோம். அப்பா அம்மா பதறாங்க, தேடுறாங்க. அடுத்த நாள் ஒரு பக்கத்தில் ஒரு காட்டுல பிணமா. காவல்துறை விசாரணையில் அந்த பெண்ணை கெடுத்து கொலை செய்திருக்கின்றார்கள் போதையில். 4 மாதத்திற்கு முன்பு கும்மிடிப்பூண்டி பகுதியில் ஆரப்பாக்கம் கிராமத்தில் 8 வயசு ஒரு பிஞ்சு குழந்தை பள்ளிக்கூடம் முடிச்சிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போயிட்டு இருக்கு. 3 மணி நேரம் காணோம். இந்த 3 மணி நேரமும் உங்க அப்பா அம்மா தேடுறாங்க. 8 வயசு குழந்தைய காணோம், தேடுறாங்க, கிடைக்கல. 3 மணி நேரத்துக்கு பிறகு அந்த குழந்தை ஒரு புதர்ல இருந்து வருது, ரத்த காயத்துடன் வருது. கீறி வச்சிருக்கிறான் ஒருத்தர். போதையில அந்த குழந்தைய கெடுத்து ஓடி போயிட்டான். இது அன்றாடம் தமிழ்நாட்டில் நடக்கின்ற சம்பவங்கள். இதுல நமக்கு தெரிஞ்சது 10% தான். 90 விழுக்காடு வெளியில யாரும் சொல்ல மாட்டாங்க. வெளியில வரதில்லை. குடும்பம் பேர் கெட்டு போயிடும், அந்த பெண்ணு எதிர்காலம் கெட்டு போயிட்டு சொல்றது கிடையாது. அதனால்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நானும் 3 பெண்களை பெற்ற 3 மகள்களை பெற்ற தந்தையா நான் கேட்கிறேன், உங்ககிட்ட கேட்கிறேன், உணர்வுபூர்வமா நான் கேட்கிறேன். நான் தமிழ்நாட்டில் உள்ள பெண்களே, தாய்மார்களே, பெற்றோர்களே, உங்கள் பாதங்களை தொட்டு நான் கேட்கின்றேன். தயவு செய்து இந்த மோசடி திமுகவை, திறமை இல்லாத, தகுதி இல்லாத, நேர்மை இல்லாத, பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாத இந்த திமுகவை அகற்றுங்கள், அகற்றுங்கள். அப்போதுதான் உங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். உங்கள் பெண் பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போய் படிச்சுட்டு வரலாம் தைரியமா. உங்க பெண் பிள்ளைகள் கல்லூரி போய் படிச்சு தைரியமா வரலாம். உங்க பெண் பிள்ளைகள் வேலைக்கு போய் தைரியமா வீட்டுக்கு வரலாம். அப்படி செய்யணும்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சராக வந்தாதான் நடக்கும். அதற்காகத்தான் நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம், கூட்டணியில் சேர்ந்திருக்கின்றோம். அவசியமானது.